பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 54வது வசனம். அந்த நாள் ஆயத்த நாளாயிருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அடுத்த நாளில் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, முந்தின நாளும் ஆயத்த நாளுக்கு ஆரம்பமான நாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்த மாலை நேரத்தில் மரித்தவர்களுடைய சரீரம் சிலுவையில் இருக்கக்கூடாது. ஆகவே யூதர்கள் பிலாத்துவிடத்தில் போய் அவருடைய கால் எலும்புகளை முறிக்கும்படியும் உடல்களை எடுத்து போடும்படிக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே அந்த போர்ச்சவர்கள் வந்து சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய கால் எலும்புகளை மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள். நடுவாய் இருந்த இயேசுவனுடைய கால் எலும்புகளை முறிக்க வரும்பொழுது இயேசு மரித்திருந்தார். நன்றாக கவனியுங்கள். மரித்தவனுடைய எலும்பு முறிக்கப்படாது. இயேசு மரித்திருந்தார். உடனே அங்கே இருக்கிற போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினால் அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. Glory to God. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யாயிருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி நான் இதை சொல்லுகிறேன். அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. எனக்கு அன்பானவர்களே, இயேசுவுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாரும் அவருடைய எலும்புகளை முறிப்பதற்காக வருகிறார்கள். ஆனால் அவர் மரித்திருந்ததுனால எலும்பை முறிக்கவில்லை. இரண்டாவது சொல்லுகிறான், தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறுகிறது. இந்த கால வேளையில் இயேசுவுடைய மரணத்தில் நடந்தது என்ன தெரியுமா? எழுதப்பட்ட ஒவ்வொன்றும் நிறைவேறினது. இயேசுவுடைய மரணத்தின் நிமித்தம் எழுதப்பட்ட ஒவ்வொன்றும் நிறைவேறினது. ஜனங்களும் ஆயத்தப்படுத்தினார்கள். நான் சொல்லுவேன், தேவன் உங்க வாழ்க்கையில் சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். கட்டாயம் உங்க வாழ்க்கையில் தேவன் செய்த காரியத்தை, தேவன் சொன்ன வார்த்தையை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். உங்களை ஆயத்தப்படுத்தும் பொழுது தேவன் சொன்ன காரியங்கள் நிறைவேறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால
எழுதப்பட்டதெல்லாம் நிறைவேறுச்சுப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலையும் எழுதப்பட்ட காரியங்கள் நிறைவேறும்படி பிதாவே உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் எழுதப்பட்ட தேவ திட்டம் நிறைவேறும்படி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.